வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். 91ஆம் சங்கீதம் 11வது வசனம். அருமையான ஒரு வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். அன்பானவர்களே, எப்பொழுதுமே புத்தகங்கள் வாசிப்பது நாம் எப்போதும் தனியாக இல்லை என்ற உணர்வை தரும் என்று சொல்லுவார்கள். அதுவும் மிஷனரி வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது ஆண்டவருடைய அற்புத நிகழ்வுகளையும் மிஷனரிகளின் அர்ப்பணிப்பையும் உணர்ந்து கொள்ளலாம். மிஷனரி வரலாறுகளை படிப்பது ஒரு ஆவிக்குரிய டானிக் குடிப்பதைப் போல புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அதிகரிக்க மிஷனரி வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு எப்பொழுதுமே உதவி செய்யும். இந்த நாளிலே டேவிட் பிரணாய்டு அவரை குறித்து அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். டேவிட் பிரணாய்டு என்ற தேவ ஊழியர் செவ்விந்தியர் மத்தியில் ஊழியம் செய்வதாக முடிவு செய்து அதற்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார். உறவினர்களும் நண்பர்களும் அங்கே ஊழியம் செய்வதனால் வரும் ஆபத்துகளை குறித்து எச்சரித்தனர். அவர் சோர்ந்து போகக்கூடிய வார்த்தைகளை கூறினர். ஆனாலும் டேவிட் அந்த பகுதிக்கு ஊழியம் செய்ய முன்வந்தார், புறப்பட்டு சென்றார். கிராமத்திற்கு வெளியே ஒரு கூடாரம் அமைத்து தான் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு தெரியாமல் அந்த செபிந்திய மக்கள் அவர் செய்வதையே மறைவாக நின்று கவனித்து கொண்டிருந்தனர். கூடாரத்தை ஒழுங்கு செய்ததற்கு பிறகு உள்ளே அவர் சென்றார். உள்ளே சென்றவர் வெளியே வருவார் என்று காத்திருந்தார்கள். ஆனால் அவர் வரவே இல்லை. என்ன செய்கிறார் என்று பார்ப்பதற்காக அவருக்கு தெரியாமல் எட்டி பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது டேவிட் பிரணாய்டு முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்து கொண்டிருந்தார். இந்த செயல் அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த சமயத்தில் ஒரு பெரிய நச்சு பாம்பு அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தலையை உயர்த்தி அவருடைய பின்பகுதியை கடிக்கச் சென்றது. ஆனால் திடீரென்று தலையை தாழ்த்தி அவரை ஒன்றும் செய்யாமல் சென்று விட்டது. இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த அந்த மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தங்களுடைய தலைவனிடமும் இதை கூறினார்கள். எல்லோருக்கும் டேவிட்டின் மேல் ஒருவித பய உணர்வும் மரியாதையும் ஏற்பட்டது. ஜெபத்தை முடித்த டேவிட் வெளியே வந்தார். அவர் ஆச்சரியப்படும் விதமாக அந்த மக்கள் அவரை சிரித்த முகத்தோடும் அன்போடும் மரியாதையாக வரவேற்றார்கள். அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை கேட்பதற்கு ஆவலாக இருந்தார்கள். டேவிட் அவர்களிடம் ஆண்டவருடைய அன்பையும் இரட்சிப்பையும் தான் எதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்பதையும் தெளிவாக கூறினார். அன்பானவர்களே, அந்த மக்கள் அவரை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். எந்தவிதமான ஆபத்தும் அவர்கள் மூலமாக ஏற்படவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி தம் ஊழியக்காரர்களை காத்து கொண்டார். ஒரு காரியத்தை செய்வதற்காய் பயப்படுகிறீர்களா? சூழ்நிலைகளை நினைத்து கலங்குகிறீர்களா? கர்த்தர் நாம் அறியாத வகையில் அற்புதங்களை செய்து நமக்கு எதிராக இருக்கிறவர்களின் மனங்களை மாற்றுகிறவர். இதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். தைரியமாயிருங்கள், கலங்காமல் இருங்கள். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.